ஹாய் guys, இப்போ நம்ம வந்து ஃபோரம் மாலில் இருக்கோம். ஓலா எலக்ட்ரிக் மூவ் 2.0 புது வெர்ஷன் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் ரைட் புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்லைன் புக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூட்டரை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த டெஸ்ட் ரைட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் இந்த நியூ வெர்ஷன் இந்த அப்கிரேட் பண்ண ஓலா ஸ்கூட்டரை டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மூவ் 2.0 ஓஎஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக இருக்குது, ரியல் லைஃப் ரைட் கண்டிஷன்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு ஓலா ஹைப்பர் சார்ஜரும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஓலாலேயே யூடியூப், அமேசான் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த ரீசெண்டாக நம்ம சென்னையில் இருந்த அப்கிரேட் மீட்டப் பற்றி. இப்போ ஓலா இப்போதைக்கு ரொம்ப ரிசப்டிவாக, ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒன்று விடாமல் எல்லா கஸ்டமர்ஸையும் ஓலா ஃபியூச்சர் ஃபேக்டரிக்கு இன்வைட் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. அதாவது 50,000 பேரை இன்வைட் பண்ணுறாங்களா இந்தியா ஃபுல்லாக. அண்ட் இந்த வீடியோ கடைசியில் சில சூப்பரான விஷயங்கள் சொல்கிறேன். 24 hours to 48 hours நீங்கள் ஒரு ஓலா ஸ்கூட்டரை புக் பண்ணி எப்படி டெலிவரி வாங்குறதுன்றது. அண்ட் அது கூடவே அவங்க கூட சாம்பியன்ஸ் இருப்பாங்க. அண்ட் தமிழ்நாட்டோட பல ஏரியாஸோட ஓலா பிராண்ட் சாம்பியன்ஸோட ஃபோன் நம்பர்ஸோட உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் கொடுத்துருவேன். வித்தியாசமான அப்டேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். இதில் வந்து மூவ் 2.0 இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு இந்த வெஹிக்கிளில். ஸோ இப்போ ஆன் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு. ஸோ வெஹிக்கிள் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வெஹிக்கிள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போகலாம். நேவிகேஷன் வேணும்னா நேவிகேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இடம் மெயினான ஸ்பாட்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நேவிகேஷனும் ஒர்க் ஆகும். ஓகே. வேறு என்ன இந்த அப்டேட் இருக்குன்னா 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிட்டு இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லோகோ வரும். லோகோ வந்துச்சு மீன்ஸ் அதான் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஓகே. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் மேலே க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும். எனி ஸ்பீடில். ஓகே. 20 to 80க்குள்ளே எனி ஸ்பீடில் ஆகும். ஓகே. 20 to 80ல் தான் க்ரூஸ் ஒர்க் ஆகும். ஓகே. எனி மோடில் ஈக்குவலில் கூட ஒர்க் ஆகும். பிரேக் அப்ளை பண்ணாலும் இல்லை ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் கட் ஆகிடும். நார்மலுக்கு வாங்க. ஓகே. இப்போ இது 4 மோடு வந்துடுச்சு. ஈக்குவலில் 141, நார்மல் 161, ஸ்போர்ட்ஸ் 102, ஹைப்பர் 82. இதுதான் ரேஞ்சு. 2.0 மூவ் 2.0 இதில் இருக்குது. இப்போது நான் வந்து நேவிகேஷன் போகிறேன். செல் பஸ் டெர்மினஸ் கோயம்பேடு. இங்கே தான் வந்து ஓலா ஹைப்பர் சார்ஜர் இருக்குது. அதனால் நான் இது கொடுக்குறேன். இது வந்துடுச்சு. யுவர் லொக்கேஷன் டு கோயம்பேடு வந்துடுச்சு. இப்போ வந்து விஜயா ஃபாரம் மாலில் இருக்கும். விஜயா ஃபாரம் மால் இங்கே தெரியுது. இங்கேருந்து கோயம்பேடு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி டேர்னிங் எப்படி ஆகுது பாருங்கள். நம்ம டேர்ன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து நார்த் சவுத்து டைரெக்ஷன். இல்லை எல்லா விதமான ஆராய்ச்சியும் பண்ணணும்னு நினச்சா நம்ம வெஹிக்கிள் ரைடில் இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை சுத்தமாக. ஸோ இது ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி சுற்றினா எல்லாமே மொபைல் மாதிரியே ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து விஜயா ஃபோரம் மால் அங்கே தான் டெஸ்ட் ரைடு. ஸோ அப்படியே நம்ம இந்த சைட் போகலாம், கோயம்பேடு சைடு. நான் ஆக்சுவலாக ஜூம் பண்ணி வச்சேன். இப்போ திருப்பி சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இமீடியட் டேர்ன் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கொயராக 4 காமிக்குது. டாப் வியூவில் பார்க்குறேன். இதில் வந்து நம்ம என்ன தான் ஜூம் இன், ஜூம் அவுட்டு, டாப் வியூ எல்லாத்தையும் மாற்றினா கூட நம்ம வெஹிக்கிள் ரைடு ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே இந்த டிஃபால்ட் வியூக்கு வந்துடுது. அதுதான் டீட்டெயிலு. இந்த இமீடியட் இது பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸு, எவ்வளோ டைம் ரிமைனிங்கு, எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆவேன், அப்படியே பக்காவாக நம்மளுக்கு இங்கே டாப் லெஃப்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏன்னா இது நம்ம இன்கேஸ் செக் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்து வேறு எதாவது தேடினா கூட நம்ம ரைடுக்கு எது தேவையோ அது கரெக்டாக வருது. அண்டு ரைட் பண்ணும்போது எதுவுமே ஒர்க் ஆகுது, சுத்தமாக எதுவுமே ஒர்க் ஆகுது. இங்கே வந்து ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த டிராஃபிக், வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சு
இப்போ ஸ்டாப் ஆகிட்டோமா, இப்போ ஜூம் பண்ணலாம். இது வரைக்கும் ஆரஞ்சாக இருக்கா, அதுக்கப்புறம் க்ரீனாக இருக்கு பாருங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள். பார்த்துட்டு இருங்க, செட் ஆகிடுச்சா? ஸோ இந்த சிக்னல் தாண்டின உடனே டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, க்ரீனாக காமிக்குது, டிராஃபிக் இல்லைன்னு அர்த்தம். சில சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸு, சில இன்டீரியர்ஸ்லாம் வந்து இதில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த இடம் தெரியும் அப்படின்னா நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்டு மற்றபடி நம்ம மெயின் நேவிகேஷனுக்கு இந்த ஸ்பாட் டு ஸ்பாட் போகிறது, A to B லொக்கேஷன் போகிறது, அதுக்கெலாம் சூப்பராக இருக்குது. க்ரீனில் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. கரெக்டாக சொன்ன டைமுக்கு நம்ம இங்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிர்வாகத்தின் மூலம் ரூபாய் 500 அபராதமாக வசூலிக்கப்படும். ஸோ வி ஆர் ஹியர், யூ அரைவ்ட். வந்துடுச்சு பாருங்க. ஸோ நம்ம டன் கொடுத்த உடனே வரும் ஓட்டுநர்கள் பயணிகளை இறக்கிவிட்டு திருப்பி நார்மல் ஸ்க்ரீன் இடையூறு செய்யாமல் உடனடியாக ஓலா சார்ஜர் இருக்குது, ஆனால் எப்போ ஒர்க் ஆகும்னு தெரியாது. சார்ஜ் பண்ணலாமா? இன்னும் 2 சார்ஜர் இருக்குது, 1 2. போட மாட்டீங்களா? அது இன்னும் ஓப்பன் ஆகலண்ணா. அதான் நீ கூட வந்தீங்க, நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு தான் வந்தேன். சும்மா அது ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படியும் ஒன்றும் லேட் ஆகும். மொபைல் ஆப்லேயே அப்படி தான் காமிக்கும். மொபைல் ஆப்லேயே இங்கே இருக்குன்னு காட்டுது. வேற எங்கே இருக்குது இல்லாமல் தெரில. அண்ணன் மாதிரி யாராவது நல்லவங்க இருந்தால் வீட்லேயே சார்ஜ் போட்டு போக வேண்டியதுதான். ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் கூட போதும். நல்ல பையன் தான் வீட்டில் சார்ஜ் போட்டு வர வேண்டியதானே. ஏன்னா நம்பிக்கையில் தான் வரோம் உங்கள் பங்க்கில் இருக்குன்ட்டு. நானும் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, கஸ்டமர் கேர் போட்டு கேட்டு பாருங்களேன் என்ன சொல்கிறேன். இல்லைண்ணா அவங்களுக்கு தெரியாதுண்ணா. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்குறேன். சரிண்ணா, தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நிலமை. இப்போ வந்து நான் க்ரூஸ் கண்ட்ரோல் போடுறேன். இப்போ 20 ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம் மெயின்றதுனால இப்போ 40ல் இருக்கேன். இப்போ வந்து நான் க்ரூஸ் ப்ரெஸ் பண்ணேன். இப்போ இங்கே ஒரு சிம்பிள் வருது. திருப்பி நான் வந்து லைட்டாக இது பண்ணேன். இப்போ ஹைப்பரில் இருக்கேன். டேக் ஆஃப்னா ரொம்ப
ஈக்கோ மோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி ரைடில் இருக்கும்போதே மோடு மாறுது. ஈக்கோ போட்டேன். ரொம்ப ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா கூட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். 40 தான் போகும்னு நினைக்கிறேன். நாட் வெரி பேட். டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஈக்கோ போட்டோம்னா பிரச்சனையே. ஈக்கோவில் வந்து நம்ம சடன் ஆக்சிலரேட் பண்ணி ஈக்கோவில் வந்து நம்ம சடன் ஓவர்டேக்கிங் பண்ணுறது மட்டும்தான் ஈக்கோவில் கொஞ்சம் இஷ்யூ. ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக ஆக்சிலரேட் ஆகுது. இது அதுக்கே ஆகாது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான் பிரச்சனை. பேக் ஓகே. இப்போ இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுல்ல, இதில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான் இது இடிக்குது. டாப் ஸ்பீட் கூட பரவாயில்ல. இந்த ஆக்சிலரேஷன் டோட்டல் ப்ராக்டிக்கலி அன்யூசபிள் ஈக்கோ மோடு ஆக்சிலரேஷனை பொறுத்த வரைக்கும். இப்படி போகலாமா அந்த சைடு? சார் இல்லை, அந்த சைடுக்கு ஈவெண்ட் நடத்துகிறாங்க ஓலா. ஓகே. ஃபோனில் ஓலா ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் எதுவுமே வேணும். வெறும் வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கிட்டே போதும். ப்ளூடூத் ஆனில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது ப்ரோ ஆப்பில் வந்து நீங்கள் அன்லாக் இது ஸ்கூட்டர் வந்து ஆன் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இது பேக் பூட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இதிலே இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பாஸ்வேர்ட் மட்டும் இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணி பூட்டை திறக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓ, அதாவது ஸ்கூட்டர் டோட்டலாக ஆஃபில் இருக்கும், ஆனால் பூட் ஸ்பேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ, கம்மிங். ஓகே ஓகே. இப்போ இதுதான் மெயின் கண்ட்ரோல்ஸ் இல்லை ப்ரோ. இது வந்து ஸ்கூட்டர் அன்லாக். ஓகே. அண்டு ட்ரங்க்கு. ஓகே, பூட் ஸ்பேஸு. சூப்பர் ப்ரோ, கம்மிங் ப்ரோ. ஓகே, சூப்பர். இப்போ இதுலேயே நம்ம ஆஃபும் பண்ணிக்கலாம்ல? இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஸ்கூட்டர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. சைட்ஸ் லாக் ஆகிடும். லாக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்ல. ப்ரோ, ட்ரங்க் கம்மிங்க. ஓகே, சூப்பர். இப்போ லாக் ஆகிடுச்சா? லாக் ஆகிடுச்சு. வரல. ஓகே, சூப்பர். இப்போ இது வந்து எவ்வளோ கிட்ட வந்தால் ஒர்க் ஆகும் நம்மளுக்கு? நடுவில் ஒரு செவுர் இருக்கக்கூடாது ப்ரோ பெருசாக. ஓகே. அது தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நல்லா லாங்லேருந்தே வருது. மேலே டாப் மாடி மேலே இது இருக்குல்ல, கோகோனட் ட்ரீ. ஆமாம், அங்கேருந்து ஆன் பண்ணேன். அதான் நம்ம விசிபிளாக இருந்தால் ஆன் ஆகிடுது. ஓகே ஓகே. நடுவில் அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் எதுவும் இல்லைன்னா ரொம்ப தூரம் கூட ஒரு 10 மீட்டர்ஸ் கூட வருது. ஓகே, சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி மறந்துடுறோம், மோஸ்ட்லி மறக்க மாட்டோம், சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓ, மறக்காத அளவுக்கு அதுலேயே காமிச்சிடும். இந்த பாருங்க, அது பாருங்க. ஓ, ஸ்க்ரீன்லேயே வருதா? ஓகே. அது கொஞ்ச நேரம் காமிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஆஃப் ஆகிடும் அப்படியே. ஓகே ஓகே. இப்போ வந்து வண்டி மட்டும் வந்துடும். இதில் பாருங்க, இது வந்து பார்சலி. ஓகே. ஸோ நம்ம கோஸ்டா இவரு? ஆமாம். ஓகே, டெவில் மாதிரி. ஓகே, சூப்பர் பாய். இப்போ இதில் வந்து பார்ஷியலி லாக்டு. ஒரே அர்த்தம் தான் இல்லை, சைட் லாக் அது மட்டும்தான். ஓகே, சூப்பர். இப்போ இதுலேருந்து
ஸ்கூட்டரே இப்படி சைடு பண்ண வைக்க முடியுமா? புரியல. ஸ்கூட்டரே டேர்ன் இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ஆகிட்டு. ஃபீச்சர் வரட்டும். ஓகே, ரோபோ தான் இருக்கணும் அதுக்கு. கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சா மட்டும் போதும். அப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுமா நம்ம இல்லை பண்ணல? இல்லை, அது நம்ம திருப்பி அன்லாக் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு இல்லை, ஓ திருப்பி லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடும். ஓகே ஓகே, ஆஃப் மோடுக்கு போனதுனால. ஓகே, இப்போ திருப்பி ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு புது ஃபீச்சரு அண்ட் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். வேறு என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ், வேறு என்ன ஸ்டேட்டஸ் என்ன? சார்ஜ் ப்ரோ, சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது இதில். இது அடுத்த இதுக்கு போனீங்கன்னா இது வந்து ப்ரோ. ஸோ அன்லாக் ஒரு வாட்டி இது எல்லா பட்டனும் அமுக்கி காமிச்சு. ஓகே, லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, ட்ரங்க்கும் ஒரு வாட்டி அமைக்கும். சவுண்டே வராதா இதில்? கிளிக் அது சவுண்ட் நீங்கள் இன்னும் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா லைட்டாக. ஓ, இப்போ நம்ம இங்கே மெயின் ரோட்னால வரல. ஓகே, இந்த மியூசிக் ப்ளே பண்ணலாம் ப்ரோ. மியூசிக் ப்ளே பண்ணலாம். இப்போ அதுக்கான ஸ்கூட்டர் ஆனில் இருக்கணும்ல? ஆமாம், ஸ்கூட்டர் ஆனில் இருக்கணும். ஓகே, மியூசிக்கு அப்புறம் கெட் டு நோ யுவர் ஸ்கூட்டர் அது மேனுவல் ப்ரோ. அது நம்ம மேனுவலே இது அப்டேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, ஜஸ்ட் டிஜிட்டலாக இருக்கும். அது எப்போவுமே நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். நல்லா நம்ம இருக்கு. இது பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓகே, சார்ஜ் ஸ்டேட்டஸ். ஸோ இது ப்ரோ, இது கிளியராக இது வந்து ஹோமு, அப்புறம் ஸ்கூட்டர் கிளிக் பண்ணால் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்கூட்டரோட டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எப்போ வாங்கணும், டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓ, இதுலேயே எவ்வளோ சார்ஜ் பர்சன்டேஜ் காமிக்குது. அப்புறம் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஈக்குவல் எவ்வளோ, நார்மல் எவ்வளோ, ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ, ஹைப்பர் எவ்வளோ, செம்ம அப்டேட்டு. நேம் எப்படி வைக்கிறது? இப்போ நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் நீங்கள் பண்ணுறது? சும்மா அதை கிளிக் பண்ணால் நேம் மாற்றிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஓகே, என்ன வெர்ஷனில் இருக்குன்னு வந்துடும். ஓகே, டேஷ் ஆஃப்டர் 2. ஓகே ப்ரோ, இது என்ன பீட்டா 1 to 3ல வந்து இது லாஸ்ட் வெர்ஷன் பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வாங்க ப்ரோ. வேறு அது அவ்வளோதான் ப்ரோ. இது சும்மா நம்ம ஆன்லைன் சப்போர்ட் அந்த மாதிரி. ஓகே, இதில் என்னென்ன பண்ணலாம் ஆன்லைன் சப்போர்ட்? நான் இது போல் இது வரைக்கும் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறது நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். ஓகே ப்ரோ, இது ப்ரைவசி லீகலில் அது இதுக்கு என்னென்னமோ இருக்கும் ப்ரோ. இதில் அந்த இதெல்லாம் இருக்கும், பாலிசி டேர்ம்ஸு. ஓகே ஓகே, அது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, கால் வெஹிக்கிள் சப்போர்ட்னா அந்த இதுக்கு கால் நம்பர் போயிடும் டக்குனு. ஓகே, அது அதுலேயே ஷார்ட்கட் மாதிரி போயிடும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இதில் மியூசிக் ப்ளே பண்ணி காமிங்க ப்ரோ. இப்போது நான் இன்னொரு ஒரு டவுட் கேட்டுறேன். இப்போ நீங்கள் ப்ளூடூத் எப்போவுமே ஆன்லேயே வச்சுருப்பீங்களா இல்லை எப்போவுமே ஆன் ஆஃப் பண்ணி? இல்லை ப்ரோ, வண்டி கிட்ட வரும்போது நான் ஆன் பண்ணிப்பேன். ஓகே, மோஸ்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ கன்சம்ஷன் ஆகாது. இப்போது எப்போவுமே 24 ஹவர்ஸும் ஆனில் இருந்தால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பேட்டரி மொபைலில்? ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுதா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு அது டிஃப்ரென்ஸே தெரில. ஏன்னா ப்ளூடூத்தில் வந்து ரொம்ப எடுக்காது. இப்போ நெட்டுனா அது வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ப்ளூடூத்னால சும்மா ஆனில் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் வேறு அவ்வளோ பவர் ஒன்றுமே பண்ணாது. ஓகே ப்ரோ, மியூசிக் ஃபோன்லேயே இருக்கிற இதுவா? இது வேணால் போகலாம் ப்ரோ. நீங்கள் ஸ்பாட்டிஃபை இது வேணால் போகலாம். ஓ, எது வேணால் இல்லை ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அது. ஓகே, எந்த சவுண்டு வேணால் மொபைலுக்கு பதிலாக இதுலேருந்து வரும். ஓகே ஓகே, இப்போ நம்ம அது ப்ளே பண்ணுறோன்னா அதில் வந்துடும் உங்களுக்கு. ஓ, இது ஸ்டீரியோ கேட்குமா லெஃப்ட் ரைட்டு? ஆமாம் ப்ரோ, 10 வாட்டுன்னு சொன்னாங்க. சவுண்டு கம்மியாக வச்சுருக்கோம். ஓகே, ஆஃப் சவுண்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ 50%ல் இருக்குது. ஓகே, இப்போ இதுலேயே நம்ம வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் சாங் போயிடும். நெக்ஸ்ட் சாங்கு அப்புறம் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாக காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே, மியூசிக் காமிச்சிட்டிங்க. வேறு ஆப்லேருந்து ஆப்லேருந்து அவ்வளோதான். ஓகே, தேங்க் யூ. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது சந்தோஷ் ப்ரோ. நம்மளோட மற்ற ஓலா வீடியோஸில் பார்த்துருப்போம். ஓலாவை பற்றி அப்டேட்டடாக இருப்பார். நம்மளுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவார். அவரோட ஓலாவில் ஆல்ரெடி மூவ் 2.0 இருக்குது. சில ஓலா ஓனர்ஸ்க்கு இந்த 2.0 அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் சந்தோஷ் ப்ரோவும் ஒருத்தர். அதுவும் ஓலாவில் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. இந்த மூவ் 2.0 இன்ட்ரடக்ஷன் பண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டோட வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ஃபேக் இல்லை, இது உண்மை தான். ஆனால் இது எல்லாருக்குமே ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஓலா சர்வீஸ் ஸ்டாஃப் அந்த டயக்னாஸ்டிக் மோடில் வந்து அவர் ஆப்ரேட் பண்ணப்போ எடுத்த வீடியோஸ். அந்த டயக்னாஸ்டிக் மோடில் நிஜமாவே யூடியூப் ஓப்பன் பண்ணலாம், அவர் நம்மளுக்கு வேணும்னா அமேசான் ஓப்பன் பண்ணலாம், நம்ம நார்மல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்றது
கொடுப்பாங்களான்றது தெரியல கரெக்டாக. பட் இது நார்மல் ரெகுலர் யூசர்ஸ்க்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்களான்றதும் தெரியல. இன்னும் மூவ் OS 3.0 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வந்துருச்சுன்னா இன்னும் செம்ம அட்வான்ஸ்டான ஒரு டெக் ஃபீச்சர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இந்த ஃபுட்டேஜ் தான் ஸ்ரீகர் மோட்டோ சேனல்லேருந்து நான் பெர்மிஷன் வாங்கி போடுறேன். அவர் நிறைய ஓலா அப்டேட்ஸ் ஹிந்தியில் போட்டே இருப்பார். என்ன செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்த அப்டேட்டு ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியோட இன்வைட். ஃபஸ்ட்டு சில கஸ்டமர்ஸை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 50,000 கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வண்டி விற்ற ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமரை இன்வைட் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அவங்க ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வர சொல்லி. இது வந்து 19 ஜூன். ஸோ இந்த மாதம் ஜூன் 19 அன்னைக்கு, அதாவது வர சண்டே கம்ப்ளீட்டாக ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியில் அஃபிஷியலாக அவங்க இன்வைட் பண்ணி ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்க போகிறாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் லைனும் பார்க்கலாம். அண்ட் அந்த ஸ்பேர்ஸு காம்பனன்ட்ஸு எல்லாமே நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம். என்ன குவாலிட்டியில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு. அதே மாதிரி இந்த 200 கிலோமீட்டர் ரேஞ்சு டச் பண்ணவங்களுக்கும் அந்த கெருவா ஸ்கூட்டர், ஆரஞ்சு கலர் ஸ்கூட்டர் அன்றைக்கே கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் இந்த தகவல் இன்னும் கிளியராக தெரியல. அண்ட் இந்த ஸ்கூட்டர் வர்ற நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஸ், அதாவது ஓலா கம்பெனிலேயே ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அங்கே தங்குற செலவு, ஃபுட்டு எல்லாமே அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையிலேருந்து 3 பேர் போகிறாங்க. நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணது நம்ம சந்தோஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. செகண்ட் அச்சீவ் பண்ணது ஜஸ்டின் நினைக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேர்ட் அச்சீவ் பண்ணது தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் டெலிவர்டு வெஹிக்கிள் அபியோட மிட் நைட் ப்ளூ நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஸோ அந்த ஈவெண்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட் ஒரு அப்டேட்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓலாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா அதை இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம ஒரு வீடியோவில் ஏத்தர் பார்த்துருப்போம், அதில் கீழே மட்டும்தான் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கும். ஆனால் இப்போ ஓலாவில் பாருங்கள், கீழே மேலே எல்லா சைடும் தண்ணி வருது. அதுதான் ஓலா. ஆனால் அந்த வீடியோ கஸ்டமரே பண்ணியிருப்பாரு, இந்த வீடியோ கம்பெனி பண்ணியிருக்கு. அடுத்த வித்தியாசமான கண்டென்ட் இந்த கெருவா கலரில் இந்த ஸ்டிக்கரிங், ஆட்டோகிராஃபிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ பார்த்துருப்போம். ஆனால் இது பாருங்கள், ஒரு பக்காவாக சிங்காக இருக்குது. அந்த டிசைன் அண்ட் ஷேப்க்கு அந்த வீல்ஸ்லையும் நீங்கள் பாருங்கள், அது ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரியே இந்த ஓலாக்கும் அனைத்து விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டெலிவரிக்கான ஒரு முக்கியமான ஹைலைட், ஓலாவை பற்றி ஒரு விஷயம் தெளிவாக போட்டு உடைக்கலாம். இப்போ ஓலா முன்ன மாதிரி இல்லை. இதில் வந்து 2-3 அர்த்தம் இருக்கும். ஆனால் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸில் 10,000 ரூபாய் ஏற்றுனது மட்டும் இல்லை, ஆஸ் எ வெஹிக்கிள் டோட்டலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டிலேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கை வச்சு. இதுக்கு முன்னாடி டெலிவர் பண்ண ஓலாவோட கம்பேர் பண்ணும்போது இப்போ டெலிவர் பண்ணுற ஓலாஸில் அந்த அளவுக்கு இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஓலா வாங்கணும்னு நினச்சா 24 to 48 ஹவர்ஸில் கூட நம்மளால் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். 2 வாரம் முன்னாடி சென்னையில் ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரி எடுத்ததாக சொல்கிறாங்க. அதாவது 1 வாரத்துக்குள்ள. ஆனால் 24 மணி நேரத்துலையும் டெலிவரிஸ் எடுத்ததாக சொல்கிறாங்க. அதுவும் சாத்தியமாக இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒன்று ஃபுல் கேஷ் கட்டுவோம், இன்னொன்று நம்ம ஃபைனான்ஸ் ஆப்ஷன் போவோம். இந்த ஃபைனான்ஸ் ஆப்ஷன் போகிறப்ப கொஞ்சம் டிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல் கேஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்குன்ட்டு சில பிராண்ட் சாம்பியன்ஸ் நம்ம கூட பேரலாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட டைரக்ட் மொபைல் நம்பர்ஸ் இந்த வீடியோலேயே நான் கொடுத்துட்றேன். நம்ம நார்த்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுலேயே கம்பெனி இருக்கிறதுனால நம்மளுக்கு டெலிவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டெஸ்ட் ரைடுக்கு போனப்போ ஃபோரம் மாலில் நிறைய பிராண்ட் சாம்பியன்ஸை பார்த்தேன். அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருந்தாங்க. அதாவது நிறைய லொகேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட அவங்களோட டைரக்ட் மொபைல் நம்பர்ஸ் கேட்டிருக்கேன். எல்லாத்தையுமே கிளியராக எடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நேம் வித் மொபைல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே அவங்க கிளியராக தெளிவாக சொல்கிறாங்க அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனலோட வியூவர்ஸில் 80% இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்றது தெரியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பன். பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான டவுட்ஸோடு இருக்காங்க. பாண்டிச்சேரி அண்ட் சரௌண்டிங் உங்களுக்கு கால் பண்ணலாம். 5-6 டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். நான் மயிலாடுதுறை, அந்த கடலூர் சைடு, அதில் அந்த சைடு எல்லாம் எல்லாமே வரும். இப்போ வீடியோவில் கொடுத்துடலாமா நம்பர் சொல்லுங்கள். 90-925-46-987. நான் திருவண்ணாமலை கவர் பண்ணிட்டு இருக்கேன். பிரான்ச் சாம்பியன். ஆமாம், திருவண்ணாமலை பிரான்ச் சாம்பியன். ஓகே, அந்த சைடு இருக்கிறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாம் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களை செய்வேன். மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா ப்ரோ நீங்கள்? கண்டிப்பாக. ஓகே, நம்பர் சொல்லிடுங்க ப்ரோ. 6382991250. ஸோ யுவராஜ் ப்ரோ, உங்களோட ஃபோன் நம்பரும் உங்களை வந்து எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு ரீச் அவுட் பண்ணலாம் அது கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு தெரிலன்றதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எந்தெந்த பேங்க்கில் இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது,
இஎம்ஐ ஆப்ஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா சிலருக்கு வந்து இஎம்ஐ அப்ரூவ் ஆகாட்டியும் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு வச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ எக்ஸிஸ்டிங் ஓலா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, எமர்ஜென்சி சர்வீஸ் இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் அந்த மாதிரி டைமில் டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் எப்படின்றத நாங்கள் கைட் பண்ணுவோம். ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ, 98944666168. நம்ம முன்னாடி இன்னொரு தைரியசாலி இருக்காரு, அவரும் வந்து ஓலா, நீங்கள் ஓலா சாம்பியன். அருண் ப்ரோ, நீங்கள் வந்து எந்தெந்த ஏரியா கவர் பண்ணுறீங்க சொல்லிடுங்க. அண்ணா நகர், விருகம்பாக்கம், அம்பத்தூர், திருவள்ளூர், திருத்தணி அது வரைக்கும் நான் இப்போ அட்டன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சர்வீஸ் இஷ்யூக்கு எதனா இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம் சார். இப்போ வந்து உங்களை டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, உங்கள் நம்பர் 7904574087. ஓகே, கமல் ப்ரோ, உங்களை வந்து எந்தெந்த விஷயத்துக்கு உங்களை ரீச் அவுட் பண்ணலாம்? வித்தின் 3 வீக்ஸில் ஓவரால் சென்னை ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். என்னோட நம்பர் 9710451150.